வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஜிக்ஸாக் ரயில்வே vlog தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. த்ரீ சிஸ்டர்ஸ் எக்கோ பாயிண்ட்ல லஞ்ச் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம போறது ஜிக்ஸாக் ரயில்வே. டிக்கெட்ஸ்லாம் ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப்டர்நூன் அங்கே ரீச் ஆயிட்டோம். சிட்னிக்கு பக்கத்துல இருக்க இந்த ஹிஸ்டாரிக் ரயில்வே லித்கோ கிட்ட இருக்க கிளாரன்ஸ் ஏரியால இருக்கு. டிக்கெட்ஸ் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு இங்கே வந்து செக்இன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ செக்இன் பண்ண தான் போயிட்டு இருக்கோம். செக்இன்லாம் முடிச்சுட்டு டிக்கெட்ஸ் வாங்கிட்டு நம்ம இப்போ ட்ரெயினில் ஏற போயிட்டு இருக்கோம். ஸோ ட்ரெயினில் ஏறிட்டோம். இங்கே உள்ளே பார்த்தா விண்டேஜ் ஸ்டைலில் உட்டன் விண்டோஸ் சீட்ஸ் எல்லாமே வந்து அந்த காலத்தில் இருந்த ட்ரெயின் மாதிரியே இருந்தது. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆன கொஞ்சம் தூரத்தில் டனல் வந்தது. இந்த ரயில்வேயோட ஹிஸ்ட்ரியை பற்றி ட்ரெயினில் ஆடியோ சிஸ்டமில் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரயில்வேயோட ஸ்பெஷல் என்னன்னா ட்ராக் ஸ்ட்ரைட்டாக போகாமல் மவுண்டைன் பாத்தை ஃபாலோ பண்ணி ஜிக்ஸாக் பேட்டர்னில் போகும். அதனால தான் இதுக்கு ஜிக்ஸாக் ரயில்வேன்னு பேர் வந்திருக்கு. இந்த ரயில்வேக்கு ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது. 1869 கிரேட் ஜிக்ஸாக் ரயில்வேயோட ஒரு ஹிஸ்டாரிக் ரூட்டை பேஸ் பண்ணி ப்ளூ மவுண்டைன்ஸை கிராஸ் பண்ணி லித்கோக்கு ரயில்வே கனெக்ஷன் உருவாக்குன காலத்தில் இந்த ஜிக்ஸாக் ரயில்வே ஒரு முக்கியமான ஒரு இன்ஜினியரிங் அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. ப்ளூ மவுண்டைன்ஸில் ஸ்டீப் ஸ்லோப்ஸ் டீப் வேலிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரயில்வே ட்ராக் வந்து செட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்திருக்கு. அப்போது இருந்த இன்ஜினியர்ஸ் ஒரு கிளவராக ஒரு ஐடியா யூஸ் பண்ணி இந்த ஜிக்ஸாகை டிசைன் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் நேராக ஸ்டீப் மவுண்டெயினை ஏறாமல் ஜிக்ஸாக் மாதிரி ட்ராக்ல முன்னும் பின்னுமா டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி ஸ்லோவாக ஹைட்டை ரீச் பண்ணும். ஸோ அந்த காலத்தில் மாடர்ன் டெக்னாலஜிலாம் எதுவுமே இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு டிஃபிகல்ட் மவுண்டைன் டெரெயினில் ரயில்வே ஃபார்ம் பண்ணது ஒரு இன்ஜினியரிங் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ட்ரெயினில் போகும்போது இந்த மாதிரி பியூட்டிஃபுல் சீனரிஸ்லாம் வந்தது. டோட்டலாக 45 மினிட்ஸ் இந்த ஜேர்னி. நடுவில் ட்ரெயினில் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணி இந்த டைமில் நாங்கள் கீழே இறங்கி அங்கே இருக்கிற மவுண்டைன் வியூஸ் எல்லாம் பார்த்தோம். அங்கே ஒரு பிரிட்ஜ் இருந்தது. அதில் ஏறி கிராஸ் பண்ணி அந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு திருப்பி அகெயின் ஒரு 2 மினிட்ஸில் இங்கே வந்துடணும். ஆக்சுவலி எதுக்கு அங்கே ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா ட்ரெயின் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்ஜினை ஃப்ரண்ட் சைடுக்கு மாற்றினாங்க. அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த சேஞ்ச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அதை பார்த்துட்டு அந்த சைடு இருக்கிற ஸ்பாட்டையும் பார்த்துட்டு வந்தோம். தென் அகெயின் திரும்பவும் பிரிட்ஜுக்கு அந்த சைட் கிராஸ் பண்ணிவிட்டு ட்ரெயினில் ஏறியாச்சு. இந்த ஸ்டீம் இன்ஜின் கிட்ட நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ ட்ரெயினுக்கு மேலே இருக்கிற இந்த ஸ்டீமை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது.
I'll get them done here. Thank you very much for coming. If Yeah. you have any comments, they can go on our website. இந்த ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போ இந்த ரயில்வே ரெகுலர் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்காக யூஸ் பண்ணுறது இல்லை. இது ஒரு ஹெரிட்டேஜ் ரயில்வே அண்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.